guys, welcome back to another video of Brightly Suns. எல்லாம் எப்படி இருக்கீங்க guys? Finally இந்தியாவுக்கு திரும்புகிறேன் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் ஆஃப்டர் 3 years. ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி, சர்ப்ரைஸ் சொல்ல முடியாது, ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் தெரியும், என் தாத்தா பாட்டியும் தெரியும், என் தம்பிக்கு தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது. ஸோ அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். சில பேர் கெஸ் பண்ணியிருப்பானுங்க, பட் அவனுக்கு சும்மாவே அப்பப்போ கெஸ் பண்ணுவாங்க, ஏன்னா நான் நிறைய ப்ராங்க் பண்ணுவேன் ஊருக்கு போகிறேன்ற மாதிரி. அதனால ஸோ ஃப்ளைட்டு வந்து 10:15 நைட்டு, இப்போ வந்து 8:30. நான் வந்து 7:40 தான் வந்தேன். அப்படியே போர்டிங் கீடிங் எல்லாமே டக்கராக முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் நிறைய டைம் இருக்குது, பிரச்சனையே இல்லை. காஃபி கீஃபி வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு வேணும். பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸில் போகிறேன். இங்கேருந்து டொராண்டோலேருந்து லண்டன் ஃப்ளைட்டு 7.5 மணி நேரம் நினைக்கிறேன். இப்போ லண்டனில் வந்து ஒரு 2 மணி நேரம் லீவு. அங்கேருந்து டேரெக்டாக சென்னை. காலைல ஒரு 3:45 இல்லை 4 லேட்டாக நினைக்கிறேன். ஸோ அது ஒரு 11 மணி நேரம் ட்ராவல். முதுகுலாம் பெண்டாக போகுது, செம்ம கடுப்பாக இருக்க போகுது. எப்படி பண்ண போகிறேன்னு தெரில. சரி பார்ப்போம். ரொம்ப பெருசாலாம் எக்ஸைட்டடாக இல்லை, ஏன்னா இங்கே பழகிடுச்சு ரொம்ப, அதனால. ஸோ பார்ப்போம். No worries. Thank you. Take care. Thank you. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் முடிஞ்சிச்சு கைஸ். பேச முடியல ஃப்ளைட்டுக்குள்ளே. பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். நம்மளுக்கு வர சோஷியல் ஆங்ஸைட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஓவர். ஒரு செகண்ட் ஃப்ளைட் இதுதான் சென்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் வந்து விண்டோ சீட் இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் இருக்காது. இதில் 2 பேர் நடுவில் தள்ளி விட்டானுங்க. லெஃப்ட்டில் ரைட் தள்ளி விட்டாங்க நல்லாயிருக்கும். பட்டு சீட்டு எனிவே வந்துருச்சு, எங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ நடுவில் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். இதுதான் லாங்கஸ்ட் ஃப்ளைட்டு. போன ஃப்ளைட் வந்து ஒரு 7.5 hours நினைக்கிறேன். இது வந்து 11 hours ப்ளஸ். ஸோ பார்ப்போம். ஸோ செக்யூரிட்டி முடிஞ்சிச்சு. ஃப்ளைட்லேருந்து இறங்கி ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. செம்ம எம்டிங்க செக்யூரிட்டி. இது டொராண்டோவில் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. இங்கே வந்து செம்ம இது ஒருத்தன் தான் எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு போச்சு. அதுக்கப்புறம் காக்கா தான். அதுக்கப்புறம் நான் ஃபில்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டான் ஒருத்தன், டெலிட் பண்ணின்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணி காட்டிகிட்டு இருந்தேன். பட் செக்யூரிட்டி சமைச்சில் முடிஞ்சிச்சு. அடுத்தது இப்போ என்ன ஃப்ளைட் தான். ஸோ என் அடுத்த ஃப்ளைட் வந்து 12:30 என்னமோ. இப்போ வந்து 10:30 தான் ஆகுது லோக்கல் டைம், லண்டன் டைம். ஸோ பார்க்கலாம். அந்த சட்டை ஒரு மாதிரி இருந்துச்சு, தொலைன்னு. இது கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்ட்டு இப்போ டாய்லெட்டில் மாற்றிட்டு வந்துட்டேன். அப்புறம் முன்னாடியே வந்துட்டேன். இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஃப்ளைட்டு. ஆனால் கூட்டம்லாம் அவ்வளோவே இல்லை, சென்னைக்கு போகிறதுனால அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு போவோம். ஸோ கைஸ் வந்தாச்சு ஆல்மோஸ்ட். ஃப்ளைட் போர்டிங் பண்ண வேண்டாம். Thank you.
தேங்க்யூ பாய். சென்னை ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு வந்து. எதாவது மாற்றிருக்கானுங்களான்னு தெரில. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது, பட் ஐம் நாட் ஷுர். ஆஃப்டர் 3 இயர்ஸில் finally land ஆயாச்சு. சென்னைக்கு வந்தாச்சு கைஸ். எக்ஸைட்மெண்ட்டாக பேச முடியல, ஏன்னா செம்ம எக்ஸாஸ்டடாக இருக்கேன். அப்புறம் இந்த ட்ராலி வேறு ஒரு சைடு போகுது. இப்போ எங்கள் அம்மா அப்பா எல்லோரையும் பார்க்க போகிறேன், ஜாலியாக இருக்கும். என் தம்பிக்கு சர்ப்ரைஸ். ஆக்சுவலி என் தம்பிக்கு தெரியவே தெரியாது நான் வந்திருக்கேன். ஸோ வீட்டுக்கு போய் தான் சர்ப்ரைஸ் பண்ணோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். இது வேறு ஒரு சைடு போகுது. நான் ஃபில்ம் பண்ண பார்க்குறேன், அவங்க ரியாக்ஷன்லாம் ட்ரை பண்ணுறேன். எங்கள் அம்மா அப்பாலாம் இருப்பாங்க இது வெளில தான். ஸோ வீடியோ எடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறமா எடுக்கிறேன், கண்டினியூ பண்ணுறேன். பேரண்ட்ஸ் எங்கே போனாங்கன்னு தெரில. வெளியே வந்துட்டேன், சாமானெல்லாம் இருக்குது, தாங்க முடியல. எங்கே இருக்காங்கன்னு தெரில. நான் வெளில வந்துட்டேன், செம்ம கூட்டம். ஐயோ அநியாயத்துக்குங்க. என்கிட்ட பேலன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை ஃபோனில். யாருன்னா பேசி தான் வாங்கணும் ஃபோனு. ஒரு மாதிரி இருக்குது கேட்கறதுக்கு இருந்துச்சு. நான் இப்போ எங்கே போய் தொலைஞ்சாங்கன்னு தெரில. எப்படி இருக்குன்னு கொச்சன்னு இருக்குது. பிளேஸில் கண்டுபிடிச்சாச்சு. எங்கள் அப்பா லகேஜ் தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. எங்கள் அம்மா அங்கே வந்துட்டு இருக்காங்க. ஊரே ரொம்ப கேடிக்காக இருக்குங்க, ஒரு மாதிரி யோயோ ரோட்டில் வெளியே 3 வருஷம் போயிட்டு வந்ததுனால ஒரு மாதிரி இருக்குது. எல்லாம் ரோட்லேயே நடக்குது, ரோட்லேயே அப்படி எப்படி போகிறாங்க. செம்ம நல்லா இருக்குது. டாடி ஹாய் சொல்லுங்க. ஹாய். தார் ஃபஸ்ட் டைம் இதில் ஏற போகிறேன். நான் ஊருக்கு போன கேப்பில் வாங்கிட்டாங்க. ஓகே, எனக்கே பொண்ணாட போடுறாங்க. நார்மல் டெம்பரேச்சர் தான் இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லி லேண்டு இந்தியா. ரொம்ப அனலாக இருக்கு. இறங்கினோட இந்த வார்த்தையை சொல்லணும்னு ரொம்ப ஆசை. இதுதான் என் சிட்டி. என்ன இது கன்வென்ஷன் ஹால். ஐயோ இது வெட்டுவாங்கனியா? மற்ற ஊர்லாம் பெருசாக சேஞ்ச் இல்லை, வெட்டுவாங்கனிக்கிட்ட செம்ம சேஞ்ச் இருக்குது. இப்போ பெரிய ஊர் ஆயிடுச்சு போலையே. இதுதான் எங்கள் தாத்தா சர்ச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு எங்கள் தாத்தா சர்ச்சு தான். ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா பாட்டிக்கு தான் சர்ப்ரைஸ். எங்கே மம்மி இருக்காங்க? வேலையா? வா. தாத்தா பார்த்துட்டு உள்ள போ. எங்கள் தெரு ஏரியா நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. நான் போகும்போது ரொம்ப அசிங்கமாகிடுச்சு. இப்போ நம்மளோட ஏரியா இதான் தெரு. உள்ள எல்லாம் எழுந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க தான் ஏரியா. ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயின்ட் வித் திஸ் பிளேஸ். நான் போகும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. வந்து really bad, but this is our home. வா, என்ன இவ்வளோ புதுசாக கட்டி வச்சிருக்கீங்க. தானே வண்டி இருக்குது. this is our chapel, small chapel. சர்ச்செலாம் சூப்பராக இருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறீங்க நல்லா. கைஸ் இப்போ மேலே போகிறோம். என் தம்பி ஒரு சர்ப்ரைஸ். அப்புறம் என் நாய்க்குட்டி ரெக்கக்னைஸ் பண்ணுமான்னு தெரில. கே என்ட்ரன்ஸ் நல்லா இருக்குது. ரைட்டு போ. கேவி எந்திரிமா. செல்லக்குட்டி கேவி.
நீ நீ போய் கதவு தர இதோ வேற மாதிரி இருக்கும் பல்கா இருக்கும் எப்படி எப்படி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணா மம்மி டாடிக்கு தெரியும். I'm about to surprise my friend, one of my friends. So, reaction எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தெருவில் ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். வந்துட்டான் guys. இப்போ நண்பரே எப்படி இருக்கீங்க? ப்ரோ என்ன ப்ரோ திவாக் டார்லிங் செம ஷாக்கிங்கா ஐயோ ரொம்ப எப்படி இருக்கீங்க? என்னடா சொல்ற எப்படா வந்து முந்தாடி நேத்தாடி நேத்தா ஏன்டா இது என்ன சொல்லவே இல்லை செமையா இருக்கீங்களா ப்ரோ? மாசாலாம் கீழே கொஞ்சம் எங்க இருக்கும்? கீழே குனிங்க அதை நின்று இருக்காண்டா உட்காந்து இருக்கு. விண்டா இருக்கு. What's up, man? So bro, kisses எப்படி ப்ரோ இருக்கீங்க? bro, surprise எப்படி? ரொம்ப சர்ப்ரைஸ் ஐட்டம் ப்ரோ. ரொம்ப சர்ப்ரைஸ் ஐட்டம் ப்ரோ. ஓகே One more person to surprise Pichi. இன்னும் யாருனாச்சும் இருக்கானுங்க? சிவா இருக்கான்ல? சிவா வரலையா? அவன் வந்துட்டு போயிட்டு அந்த ஆளை பார்க்க போறான்னு. ஆன் பண்ணிடு. பிள்ளை இருக்கும். இது இருக்கு. What's up, man? What's up, buddy? Ay, மச்சான் எப்படி இருக்க? என்னடா? நான்டா. தல. அப்படி வருவாங்க.